வரும் 27ஆம் தேதி தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. 28ஆம் தேதி ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையார் கோவிலில் தரிசனம் செய்கிறார். புதுச்சேரியில் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் திட்டம் ரத்து. புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கை அமலில் உள்ளதால் ரத்து செய்யப்பட்டதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் ஹிந்தியை திணிக்க பாஜக உறுதியாக உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேரை விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தமிழக அரசு திவாலாகும் நிலை ஒருபோதும் வராது. கடன் நிலவரத்தை சுட்டிக்காட்டி சபாநாயகர் அப்பாவு உறுதி. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட 528 டன் மருத்துவ கழிவுகள் தென்காசி வழியாக கேரளாவுக்கு அனுப்பி வைப்பு. சோதனை சாவடியில் தீவிர சோதனை நடத்த கோரிக்கை. ராமேஸ்வரத்தில் தனியார் உடை மாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைத்து பெண்களை வீடியோ எடுத்த விவகாரம். தனியார் விடுதியின் உரிமத்தை ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சென்னை மாநகராட்சியின் அடையாறு மண்டல அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. மண்டல அலுவலர் சீனிவாசன் என்பவரிடமிருந்து ரூபாய் 1 லட்சம் பறிமுதல். தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 6 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் சாலையோரம் இருந்த பள்ளத்தில் தவறி விழுந்த மூதாட்டி படுகாயம். அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சி. கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை அடிப்படையில் தொடரப்பட்ட வழக்கில் முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல். காஞ்சிரப்பள்ளி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது சிறப்பு புலனாய்வு குழு. கொடைக்கானல், உதகை உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனி காலம் தொடக்கம். வெள்ளை கம்பளம் விரித்தது போல் காட்சி. சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. இமாச்சல் மாநிலம் சிம்லாவில் கடும் பனிப்பொழிவு. நகர் பகுதி முழுவதும் வெண்பனி படர்ந்து ரம்மியமான காட்சி. புஷ்பா 2 திரைப்படம் வெளியீட்டில் ரசிகை பலியான சம்பவம் குறித்து நடிகர் அல்லு அர்ஜுனிடம் 3 மணி நேரம் விசாரணை. முக்கிய கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாக பதிலளித்ததாக தகவல். சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்டார் அல்லு அர்ஜுன். பஞ்சாப் மாநிலம் சண்டிகர் மாநகராட்சி கூட்டத்தில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ் மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் இடையே மோதல். அம்பேத்கர் குறித்த அமித் ஷாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் கொண்டுவர முன்மொழிந்ததால் பரபரப்பு.